102 வயது வரையில் கம்யூனிஸ்ட் கட்சியின் இயக்கத்திலும் இந்த நாட்டு மக்களுடைய போராட்டங்களிலும் உண்மையான ஒரு கம்யூனிஸ்டாக வாழ்ந்து நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். 102 ஆண்டுகளுடைய அவர் வாழ்க்கையில் அவர் இளமை பருவத்தில் அவரை வறுமையில் வாட்டினாலும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் கேரள மக்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் அவருடைய வாழ்க்கைக்காகவும் தொடர்ந்து பாடுபட்ட தோழர் எஸ் அவர்கள் சிறு வயதிலேயே ஆதிக்க சக்திகளை எதிர்த்தும் அதே போல ஜாதிய கட்டமைப்பையும் உடைக்க வேண்டும் என்கிற வைராக்கியம் சிறு வயதிலேயே அவருக்கு உருவானது. அந்த போர்மிக்க குணம்தான் அவர் விடுதலை போராட்டத்திலையும் அவரை பங்கெடுக்க வைக்க முடிஞ்சது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தோழர் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். அவர் கேரளா முழுவதும் அவர் கால்படாத இடமே இருக்கார். நடத்திய போராட்டங்கள் எண்ணற்ற, சித்திரவதைகளும் கொடுமைகளும் தலைமறை வாழ்க்கைகளும் எண்ணற்றவை சந்தித்த ஒரு மகத்தான தலைவர். ஒரு கட்டத்தில் காவல்துறை அவரை கைது செய்கிற போது காவல்துறை அந்த நிலையத்துக்குள்ளேயே அவரை அடித்து சித்திரவதை செய்து துப்பாக்கி முனையில் அவர் இரத்த வெள்ளத்தில் கிடந்து அவர் இறந்து விட்டார் என்று சொல்லி அங்கிருக்கிற 2 கைதிகளை ஆட்டோவில் ஏற்றி கொண்டு போய் பள்ளத்தில் வீசிவிடுங்கள் என்று சொன்னார்கள். அப்படி அந்த கைதிகள் ஆட்டோவில் செல்லுகிற போதுதான் அவருக்கு உயிர் இருக்கிறது என்று தெரிந்தவுடன் அந்த கைதிகள் உடனடியாக மருத்துவமனைக்கு சேர்த்து அவர் உயிர் பிழைத்தார். போராட்டங்களில்